ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உடையார் முதல் பாகம் ஸ்டோரி புக் ரீட் பண்ணுறேன். என்னுடைய ஸ்டோரி ரீடிங் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ரெயின்போ புக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்று நாம் உடையார் முதல் பாகம் எபிசோட் 10 பற்றி பார்ப்போம். உடையார் முதல் பாகம் எபிசோட் 10. பஞ்சவன் மாதேவிக்கு வியப்பு தாங்கவில்லை. ஓடி வந்து ராஜேந்திரர் நெற்றியில் முத்தமிட்டார். இதைத்தான் நான் எதிர்பார்த்திருக்கிறேன் ராஜேந்திரா. இந்த வார்த்தைகள் உன்னிடமிருந்து வர வேண்டும் என்று நான் உள்ளுக்குள் ஏங்கி கிடந்தேன். எனக்கு மிகுந்த சந்தோஷம். தஞ்சை மட்டுமல்ல, பழையாறைக்கும் போய் அங்குள்ளோரையும் பார்த்துவிட்டு வா என்று வேண்டுகோள் விடுத்தார். 40 வீரர்கள் துணையோடு பழையாறைக்கு போய் நகர்வலம் வந்து மீண்டும் தஞ்சைக்கு வந்த ராஜேந்திரரை பற்றி ஊர் முழுவதும் பாராட்டி பேசிக் கொண்டிருந்தது. நடுநடுவே பஞ்சவன் மாதேவியையும் மனமாற வாழ்த்தியது. ஒரு முறை அந்த புறத்தில் 100 பெண்களுக்கு நடுவே செம்பியன் மாதேவியார் பஞ்சவன் மாதேவியை அழைத்து, எதை காட்டி என் பேரன் ராஜராஜனை மயக்கினாய் என்று உரத்து கேட்க, எல்லா பெண்களும் திடுக்கிட்டு பஞ்சவன் மாதேவியை பார்க்க, பஞ்சவன் மாதேவி எழுந்து செம்பியன் மாதேவியை பணிந்து உடம்பு காட்டி, உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரை மயக்கினேன் என்று சொன்னார். எல்லா பெண்களும் சலசலத்து பேச, செம்பியன் மாதேவியார் மெல்லியதாய் சிரித்து, அதுதானே பார்த்தேன் என்று எகத்தாளமாய் கேட்டார். எப்படி காட்டினேன் என்று நீங்கள் பார்க்க வேண்டாமா என்று செம்பியன் மாதேவியை பஞ்சவன் மாதேவி கேட்க, செம்பியன் மாதேவி திகைத்து போனாராம். என்ன சொல்கிறாய் என்று சீறினாராம். உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவருக்கு எப்படி உடம்பு காட்டினேன் என்பதை நீங்கள் அறிய வேண்டாமா என்று மறுபடியும் தெள்ளத் தெளிவாய் பஞ்சவன் மாதேவி கேட்க, கூட்டம் திகைத்து போயிற்றாம். பஞ்சவன் மாதேவி இடுப்பு சேலையை இறுக்கி கட்டி, காலில் சலங்கைகள் மாட்டி, நடு கூடத்திற்கு வந்து மறுபடியும் செம்பியன் மாதேவியை நமஸ்கரித்தாராம். தித்தித்தோம் தித்தித்தோம் ததிகினத்தோம் என்று ஜதி சொல்லி பஞ்சவன் மாதேவி ஆட ஆரம்பித்தாராம். விநாயக பெருமானை வணங்கி சுந்தரர் கதையை சொல்லுகிறேன் என்று பாட ஆரம்பித்தாராம். சங்கிலி நாச்சியாரின் சத்தியத்தை மீறி சுந்தரர் திருவொற்றியூர் எல்லையை தாண்டி திருமுல்லை வாயிலுக்கு வர அவருடைய கண் பழுதடைந்து விடுகிறது, பார்வை போய் விடுகிறது. சங்கிலியின் சத்தியத்திற்காக என்னுடைய கண்களை பறித்து கொள்கிறாயே, நீயே திரு, நீயே மெய்ப்பொருள், நீயே செல்வம். உன்னுடைய தாள்களையே எப்போதும் இறுக பற்றி கொண்டு இருக்கிறேன். என்னை இப்படி சோதிப்பது நியாயமா என்று சுந்தரர் இறைவனோடு லேசாக சண்டையிடுவதை அவருடைய பதிகம் பாடி பஞ்சவன் மாதேவி நடனமாடி காண்பித்தார். சங்கிலியில் சத்தியத்தை மீறியதற்காக நீ என் கண்களை கொண்டது நியாயம்தான், ஆனாலும் என்னால் நடக்க முடியவில்லையே அப்பா என்று வருத்தப்படுவதை இன்னும் அழகாக அபிநயித்து காட்டினார். மற்ற நான் பெற்றதார் பெற வல்லார் வள்ளலே, கள்ளமே பேசி குற்றமே செய்யினும் குணமென கொள்ளும் கொள்கையால் மிகை பல செய்தேன் என்று பஞ்சவன் மாதேவி பாடி அதற்கு விளக்கம் சொல்லி மறுபடியும் நடனமாட துவங்கினார். உன்னால் நான் பெற்ற நன்மைகளை வேறு யார் பெறக்கூடியவர்? அருள் செல்வத்தை அளவில்லாது அளிக்கும் வள்ளலே, உன் அடியவர் வஞ்சனை உள்ள பேச்சுக்களை பேசி குற்றமுள்ள செயல்களை செய்யினும் நீ உன் கருணையினால் அவற்றை குணமாகவே கொள்கிறாய். நீ என் தவறுகளை மன்னித்து குணமாக கொள்வதால் நான் தீமைகளை
மேன்மேலும் செய்து கொண்டிருக்கிறேன். இருப்பினும் நீ என்னை மன்னிப்பாயாக என்று இறைஞ்சுவதை நடனமாடிக்கொண்டே ஒப்பித்து காண்பித்தார். 100 பெண்களுக்கு மேல் இருந்த அந்த அந்தப்புர கூட்டம் விம்மி விம்மி அழுதது. தவறு செய்யாதவர் யார்? எப்போதும் நேர்மையாய் எவரால் வாழ முடியும்? நாம் எல்லோரும் தவறுகள் செய்பவர்கள்தான். ஆனால் அந்த தவறுகள் செய்யினும் அதை மன்னித்து இறைவன் நமக்கு மேன்மையை இடையறாது வழங்கி கொண்டிருக்கிறான் என்று ஜொலிக்கின்ற விஷயங்களை பஞ்சவன் மாதேவி சொல்ல அங்குள்ள எல்லோரும் கை கூப்பி கண்களில் நீர் வழிய பஞ்சவன் மாதேவியை வணங்கினார்கள். அம்மா, இந்த பாட்டை தான் பாடி ஆடி காட்டினேன். அரசர் இந்த பாட்டிற்கு தான் மயங்கினார். இந்த ஆட்டத்துக்கு தான் கிறங்கி போனார். என்னோடு பேச வந்தார். பேசி பேசி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு திருமணம் செய்து கொண்டோம். அம்மா, நான் தீர்க்க சுமங்கலியாய் இருக்க வேண்டும் என்று வாழ்த்துங்கள் என்று பஞ்சவன் மாதேவி வணங்கி நிற்க செம்பியன் மாதேவியார் அடக்க முடியாமல் விம்மி விம்மி அழுததாகவும் வாரி அணைத்து கொண்டதாகவும் அந்தப்புர செய்திகள் தஞ்சை முழுவதும் சொல்லப்பட்டன. இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு செம்பியன் மாதேவி பஞ்சவன் மாதேவியை தினமும் அழைத்து சுந்தரரை பற்றி சொல், சுந்தரரை பற்றி சொல் என்று பஞ்சவன் மாதேவியோடு காலம் நகர்வது தெரியாமல் பேச துவங்கி விட்டார்கள். அவர் தன் அருகிலேயே இருக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். நீ உலக மகாதேவிக்கு பணிவிடை செய்ய வேண்டும். ராஜேந்திரனோடு நகர்வலம் வர வேண்டும். செம்பியன் மாதேவிக்கு சுந்தரரை பற்றி சொல்ல வேண்டும். இங்குள்ள வேலையாட்களுக்கு சம்பளம் போக்குவரத்துகளை கவனிக்க வேண்டும். எனக்கு நீ என்ன செய்வதாக இருக்கிறாய் என்று ராஜராஜர் ஒருமுறை சீர, இவர்கள் எல்லாம் உங்களை தொந்தரவு செய்யாமல் இருக்கும்படி வைத்துக் கொள்கிறேனே, இந்த பணி போதாதா என்று பஞ்சவன் மாதேவி சொல்ல ராஜராஜர் வாய்விட்டு சிரித்ததாகவும் செய்தி பரவியதுண்டு. மதர்த்த உடம்பும் கூரிய புத்தியும் ரசனை திறனும் கொண்ட பெண்ணாய் ராஜராஜரின் உடமையாய் சோழ தேசத்துக்குள் நுழைந்த பஞ்சவன் மாதேவிக்கு இப்போது 33 அகவை ஆகிவிட்டது. முன்பு போல் இப்போது துள்ளி நடனமாடுவதில்லை. ஆனாலும் பாடுவதுண்டு, நிறைய கதைகள் சொல்வதுண்டு. அரசருக்கு துணையாய் எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டுக்கொண்டு செய்வதுண்டு. அரசர் எங்கு போகிறாரோ அங்கெல்லாம் குதிரை ஏறி தானும் உடன் போவதுண்டு. உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரை சந்திக்க சிற்றரசர்கள் வர அந்த சிற்றரசர்களோடு வருகின்ற பெண்டிர்களை வரவேற்று கௌரவிக்கின்ற வேலையும் பஞ்சவன் மாதேவி உடையதே. அழகும் அறிவும் செயல்திறனும் நல்ல குணமும் பெற்ற பஞ்சவன் மாதேவி எப்போதும் போல இந்த முறையும் அரசருக்கு அருகே இருந்து திருக்காட்டுப்பள்ளி மனையில் தங்கி அவருடைய வரவுக்காக காத்திருந்தார். இரவு உணவு முடிந்து படுக்கையில் வந்து படுத்த அரசர் திடீரென்று வாசலில் ஏதோ சத்தம் கேட்க எழுந்து போய் விசாரித்து உடனே உடை மாற்றிக்கொண்டு பழமர் நேரியை நோக்கி போகிறேன் என்று மட்டும் சொல்லி குதிரை ஏறி போனது பஞ்சவன் மாதேவிக்கு லேசாய் ஒரு கவலையை கொடுத்தது. மாளிகை காக்கும் வீரனை வேகமாக பின்னே அனுப்பி அரசரை பின்தொடர்ந்து கொண்டிருந்த செய்தி கொண்டு வந்த வீரனை மடக்கி அழைத்து வர செய்தார். என்ன விஷயம் என்று கேட்டார். இளவரசர் ராஜேந்திரர் அனுப்பிய தூதுவர்கள் சில ஓலைகளோடு பழமர் நேரிக்கு அருகே ஒரு இடத்தில் ஆறு தாண்டுகிறார்கள் என்ற செய்தி தெரிந்து கொண்டார். ராஜேந்திரனுடைய ஓலை வருகிறதா? பஞ்சவன் மாதேவி கவலையானார். படுக்கை போட்டு உட்கார்ந்து கொண்டு அரசர் எப்போது வருவார் என்று அரசர் போன கால் நாளிகையில் எதிர்பார்க்க ஆரம்பித்து விட்டார். இதுதான் பஞ்சவன் மாதேவியின் குணம்.
தன்னை பற்றி சிறிதும் சிந்திக்காமல், தன் சுகம் பற்றி நெல் முனையளவும் நினைக்காமல், அரசருடைய போக்கையும் செயல்களையும் பேச்சையும் உற்று கவனித்துக் கொண்டு இருப்பதுதான் பஞ்சவன் மாதேவியின் தலையாய கடமை. அங்கங்கே தலையிட்டு அரசருக்கு உதவி செய்வதுதான் இவருடைய முக்கியமான பணி. அந்த பணியை வெகு திறமையாக பஞ்சவன் மாதேவி செய்து கொண்டிருப்பதை திருவாரூர் தேவரடியார் சித்திரவல்லியும் திருவையாறு தேவரடியாரான சீருடையாலும் கவனித்துக் கொண்டிருந்தார்கள். அரசியார் தனியே உப்பரிகையில் அரசருக்காக காத்திருக்க, தான் போய் தூங்குவதா என்று அவருக்கு அருகே போய் உட்கார்ந்து கொண்டார்கள். அந்த மாளிகையில் 10க்கும் மேற்பட்ட தேவரடியார்கள் தங்கியிருந்து வரவேற்ற போதிலும் இந்த 2 பெண்கள் தனக்கு அருகிலேயே இருந்து காவல் காப்பது போல் தன்னையே உற்று பார்த்து கொண்டிருப்பது பஞ்சவன் மாதேவிக்கு பிடித்திருந்தது. 2 பெண்களும் மிகவும் கெட்டிக்காரர்கள் என்பது தெளிவாக புரிந்தது. ஒரு தேசத்தில் பெண்கள் பயமின்றியும் கெட்டிக்காரத்தனமாகவும் இருந்தால்தான் அந்த தேசம் சுபிட்சமடையும் என்பது அவருக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட பாடம். எனவே இந்த பெண்களை மேலும் உற்சாகப்படுத்த பஞ்சவன் மாதேவி தீர்மானித்தார். அதே சமயம் அவர்களாகவே பேச முன் வரட்டும் என்று காத்திருந்தார். சித்திரவல்லி மெல்ல தொண்டையை கனைத்து பஞ்சவன் மாதேவியை நோக்கி பேச துவங்கினாள். அம்மா என்று பிரியத்துடன் விழித்தாள். பஞ்சவன் மாதேவி திரும்பி சிரிக்க சித்திரவல்லியும் சிரித்தாள். அம்மா, எங்களுக்கும் சுந்தரர் பற்றி சொல்லுங்களேன். செம்பியன் மாதேவியை நீங்கள் சுந்தரர் கதை சொல்லி மயக்கியது தஞ்சை முழுவதற்கும் தெரியும். சுந்தரர் கதை நீங்கள் சொல்லுவது போல வேறு யாராலும் சொல்ல இயலாதாம். எனவே உங்கள் அருகே இருக்கின்ற இந்த நேரத்தை சுந்தரர் கதை கேட்கும் நேரமாக நாங்கள் மாற்றிக்கொள்ள விரும்புகிறோம். உங்களுக்கு ஆட்சேபனை இல்லையெனில், உங்கள் மனம் வேறு பிரச்சனைகளில் ஈடுபடவில்லை எனில், தயவு செய்து எங்களுக்காக சுந்தரர் பெருமானார் கதையை சொல்லுகிறீர்களா? சரி, உங்களுக்கு சுந்தரர் பற்றி சொல்கிறேன். பதிலுக்கு நீங்கள் எனக்கு என்ன செய்வீர்கள்? பஞ்சவன் மாதேவி 2 பேரையும் கூர்மையாக பார்த்து கேட்டார். நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிறோம் அம்மா. 2 பேரும் ஒரே குரலில் வினவினார்கள். எது வேண்டுமானாலும் செய்வீர்களா? ஆமாம் அம்மா, உங்களுக்காக உயிரை கொடுக்க கூட நான் சித்தமாக இருக்கிறேன். சித்திரவல்லி வேகமாக பேசினாள். அடி போடி, உன் உயிர் எனக்கெதற்கு? அதை வைத்துக்கொண்டு நான் என்ன செய்வது? உடம்பால் ஏதேனும் செய்ய வேண்டுமா அம்மா? எதிரே உட்கார்ந்து கொண்டிருந்த சீருடையாள் புரிந்து கொண்டு கேட்டாள். ஆமாம், சீருடையாள் நடனமாட வேண்டும். இடையராது மக்களுக்கு நடுவே போய் நடனமாட வேண்டும். வெறும் துள்ளல் நடனமாக இல்லாமல், உடல் இச்சையை பற்றி பேசுகின்ற பாடல்களாக இல்லாமல், நாட்டிய நாடகமாக ஆடுவதை நாம் கை கொள்ள வேண்டும். சித்திரவல்லி என்றால் ஒரு நாடகம், சீருடையாள் என்று சொன்னால் ஒரு நாடகம் என்று மக்களிடையே பிரபல்யமாக வேண்டும். நான் சொல்கிற இந்த சுந்தரமூர்த்தி நாயகனார் கதையை நீங்கள் நடனமாக, நாட்டிய நாடகமாக மாற்றி எங்கெல்லாம் மக்கள் குழுமி இருக்கிறார்களோ அங்கெல்லாம் மறுபடி ஆடி அவருடைய வாழ்க்கையை, அவர் இறைவன் மீது பாடிய பாடல்களை பிரபல்யப்படுத்த வேண்டும். செய்வீர்களா? நிச்சயம் செய்கிறோம் அம்மா. அவர்கள் தரை மீது மெல்ல அடித்து சத்தியம் செய்தார்கள். அந்த இடத்தில் ஒரு மௌனம் நிலவியது. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் ரெயின்போ புக்ஸ்.